நமக்குள்ள பல ஐயப்பாடுகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் இறையை மறுத்து பேசி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்ம இறைவனை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு வகையில் அவர்களுக்கு நாம் நன்றி தான் சொல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த இருப்பு அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, இப்போ இறைவனுக்கு பெயர் வைக்கின்றோம் அப்படின்னா சிவன், சிவம், சிவபெருமான், முருகன், இந்த மாதிரி நம்ம நிறைய பெயர்களை வைத்து கொண்டு போகின்றோம். யாருக்கு அப்படின்னா அந்த பரபிரம்மத்திற்கு. இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இருப்பை சந்தேகப்படலாமா அப்படின்னா சந்தேகப்படலாம், தவறே கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு புரிதல் இருக்காது கண்டிப்பாக. அப்போ சந்தேகம் கொள்ள வேண்டும், தவறே இல்லை. ஆனால் அந்த சந்தேகத்தை தெளிய முயற்சிக்கின்றோமா அப்படின்னா அதுதான் இங்கே நிறைய இறைமறைப்பாளர்களிடம் இல்லை. பல கேள்விகளை மட்டும் கேட்கிறார்களே தவிர, அதையும் நம்மிடம், எது கற்றறிந்த அறிஞர்களிடம், உணர்ந்த ஞானிகளிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை பொறுத்த வரையிலே என்னன்னா, நமக்கும் இன்னும் அந்த தெளிந்த அறிவு இல்லாததன் பொருட்டு நம்மிடம் அந்த வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வினாவை யாரிடம் கேட்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? இப்ப இயற்பியலை படித்த ஆசிரியரிடம் சென்று இயற்பியல் சம்பந்தமான வினாக்களை கேட்கும் பொழுது அதற்கான விடை கிடைக்கக்கூடும். உயிரியல் படித்த நபரிடம் அல்லது மருத்துவரிடம் போய் உடல்நிலை இப்படி இருக்கிறதே என்னவென்றால் அதற்கான விடை கிடைக்கக்கூடும். மாறாக இப்ப அந்த மருத்துவம் சார்ந்த சில சந்தேகங்களை பொறியியல் படுத்தவரிடம் சென்று கேட்கும் பொழுது அவர் எழுப்புகின்ற வினா சரியானதாக இருக்கும். இதற்கு பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி எழுப்பவர் நினைத்துக் கொள்வார். இதற்கு தெரியவில்லை என்றால் நீ முட்டாள் என்றும் சொல்லிவிடுவார். இன்னொன்று, இது பொதுவான கருத்து, இது ஒன்றும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ப வைத்து விடுவார்கள். இது எப்பவுமே உள்ளதுதான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், உணராது. ஏன் இப்ப அவங்கள சாடுகின்றோம் அப்படின்லாம் இல்லை. உண்மையா இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு நான் சொல்றேன். இப்ப ஒரு கேள்வி எழுகிறது அப்படிங்கும் போது அந்த கேள்வியை யாரிடம் கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க வேண்டும். அதுதான் அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆன்மீக குருமார்களை முறையாக பயிற்சி செய்து அதிலே ஒரு நிலையை அடைந்தவர்கள் பெரும்பாலும் பேசுவதில்லை. இப்போ அங்கதான் பிரச்சனை. கேள்வி கேட்டால் பதில் கிடைப்பதில்லை. ஏன்னா அவங்க எல்லாமே தெரிந்து இதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களிடத்தே இல்லை என்று தெரிந்து கொண்டு அவர்கள் யாரிடமும் பேசுவதில்லை. அப்ப முறையான ஆசிரியரிடம் சென்று கேட்டாலும் கூட அதற்கு பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நகைப்புக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அது உண்மை அல்ல. எந்த பொருளை யாருக்கு உரைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதைத்தான் கூறுவார்கள். நம்ம ஒரு 100 வரிகளில் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை பதிலாக இருக்கும். அதை தந்துவிட்டு போயிடுவோம். அதை புரிந்து கொள்ள அளவிற்கு நாம் பக்குவப்பட்டிருக்கிறோமா, அறிவில் தெளிந்திருக்கிறோமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இருக்கட்டும். இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இறை மறுப்பாளர்கள் மட்டுமல்ல, நமக்குமே இந்த சிந்தனை வேண்டும். ஏன்னா சந்தேகம் வர வேண்டும், கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும். இன்னொன்று, இந்த கேள்விக்கான விடையை பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நாம் தேடி அலைய வேண்டும். தேடுதல் அப்படிங்கிறது உள்ளே மட்டுமல்ல, புறத்தேவும் அகத்தேவும் இருக்க வேண்டும். நாம ஒரு விஷயத்தை தேடி அறிந்து கொள்ளும் பொழுது அதில் தான் நமக்கு ஒரு உண்மையான பிடிப்பு ஏற்படுமே தவிர, பிறர் சொல்ல நாம் கேட்கும் பொழுது நம் மனது அதற்கு ஒவ்வாது. ஏதோ நாம் கேட்டு விட்டோம், அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றுதான் அந்த மனது ஏற்றுக்கொள்ளுமே தவிர, அதை உணர்ந்தால் மட்டுமே அது சரியான பதில் என்பதை அது உணர்ந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும். அதனால தான் சொல்றது, எந்த ஒரு வினா எழுந்தாலும் அதற்கான விடையை நீங்கள் தேடி அலைய வேண்டும். பல இடங்களில் கேட்டு தெளிதல் வேண்டும். பல பதில்கள் கிடைத்தாலும் அதிலே உள்ளார்ந்து உணர்ந்து இதில் தான் உண்மை என்பதை நம் மனது ஏற்றுக்கொண்டால் தான் அது பதிலாக ஏற்றுக்கொள்ளும். அது இறைவன் அதற்கான வழியை காட்டுவார். ஏன் இப்ப சொல்றோம்? இப்ப இந்த ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, ஆன்மாக்கள்னா யாரு? இந்த உடலா? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டு போவாங்க. நீ யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, உள்ள இருக்கான்ற ஆன்மா அப்படிங்கிற மாதிரி போவாங்க இல்லையா. இந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பெரிதாக நமக்கு என்ன தெரிந்திருக்கும் அப்படின்னா, ஆன்மாங்கிறது ஒண்ணு உடலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உண்டு. சரி, இந்த ஆன்மா எப்படி இந்த உடலில் சேர்ந்தது?
இந்த உடலில் இந்த ஆன்மா எப்படி சேர்ந்தது, இந்த உயிர் எப்படி இந்த உடலில் சேர்ந்தது? யோசிக்கணும்ல, இது பெரிய கேள்வி தானே. ஏன்னா நிறைய பிறப்புகள் இருக்கின்றன, பல லட்சம் பிறப்புகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க மீனா பிறந்திருக்கலாம், நாயா பிறந்திருக்கலாம், குரங்கா பிறந்திருக்கலாம், புல்லு பூடு மரம், இந்த மாதிரி நிறைய பிறவிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி உருவ அமைப்புகளை எல்லாம் விட்டு மனித பிறவியிலே உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த உருவத்திலே இந்த ஆன்மா, இந்த உயிரானது எப்படி குடிகொண்டது? இதற்கு யார் காரணம்? முதலில் அறிவியலால் விளக்க முடியுமா? ஆன்மா என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும் இந்த உயிரான இந்த உடலை எப்படி தேர்ந்தெடுத்தது என்பதை யாராவது விளக்க முடியுமா? முடியாது. இப்ப ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சக்தி, இந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கணும்ல. அது யாருனால முடியும்? நந்தினால மட்டும்தான் முடியும்.